இந்த அளவுக்கு நாடாளுமன்றத்தில் பேசி அதே தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுத்து எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்வோம். இப்போ ஆசிரியர்கள் ஒரு கோரிக்கை, முக்கியமான கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய ஒன்றிய அரசு இவ்வளவு காலம் பயிற்சி பெற்ற படித்து கொடுத்த ஆசிரியர்களுக்கு இப்போது தகுதி தேர்வு என்ற ஒரு முறையை அமல்படுத்தியிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் திருவாரூர் மாவட்டத்தில் சந்தித்து மனு கொடுத்தார்கள். அதுக்கு தான் கொஞ்சம் லேட்டு. அதற்கு பிறகு இங்கே நாகை மாவட்டத்தில் சார்பாக இங்கே மனு கொடுத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக இதை பேசுவோம். அதே போல் நம்ம தமிழ்நாடு அரசு இதில் ஆசிரியர்களை வீணாக இப்படிப்பட்ட அலைக்கழிப்புக்கு உள்ளாக்கிவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பாக நீதிமன்றத்திலே சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கும் அரசு பணியாளர்களுக்கும் பாதுகாப்பான அரசாக இந்த அரசு இருக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய உரிமையை மீட்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை மிக சுருக்கமான முறையில் மிக சிறப்பான காலையில் சொல்லி மாலையில் மிக சிறப்பாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த 2 ஒன்றிய செயலாளர்கள், அதே போல 100 வர்த்தக பெருமக்கள், பொதுமக்கள்